கருமாரி அம்மனையும் எல்லா நெஞ்சத்திலும் குடியிருக்கும் பொன்னாகமலை ஆண்டவராக எல்லாம் வெள்ள முருகப்பெருமானையும் வணங்கி எனது சொற்பொழிவை துவங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிதான் செய்ய வேண்டும். அதுதான் நம்மளுடைய வழக்கமும் கூட. முதலாவதாக விநாயகரின் திருப்புகள். கப்பிய கரிமோகன் அடிப்பேணி கச்சிடும் மரணங்கள் மற்பது திரளுய மதையானை மற்கள வைரனை முத்தமி புதவனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே புகழடை வீணை உட்பட கிரீடனில் உட்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி சித அச்சிரனுரை ரதம் அச்சது கோடி செய்த அதிதீரா துயரது படு சுப்பிரமணி படு அப்பட மதலிட இடமாகி அக்குற மகனுடன் அச்சிறு முருகனை அக்கனவனமரு பெருமாளே அக்கனவனமரு பெருமாளே அக்கனவனமரு பெருமாளே. இதிலே கச்சாந்த மகன் முருகனுடைய அருளால அவருடைய வாழ்க்கையே மாறி இந்த உலகத்திற்கு திருப்புகழ் என்கிற பொக்கிஷங்களை தந்தவர் தான் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருடைய ஆரம்ப வாழ்க்கையே 14ஆம் நூற்றாண்டுல திருவண்ணாமலை நகர்ல தந்தவராகவும் நம்மளுடைய வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. இரவு செல்வம் இன்ப வாழ்க்கை போன்றுள்ள அதிக ஈடுபாடு கொண்டதான தவறான வழிகளில் சென்றதால் அவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் சூழ்ந்தது. துன்பத்தின் உச்சிகட்ட நிலை அடைந்த அவர் தன் உயிரை மாய்த்துக் கொண்ட எண்ணி திருவண்ணாமலை கோபுரத்தின் மேல் ஏறி நின்று நாமத்தை சொல்லி அப்பொழுது முருகன் வந்து காப்பாற்றுகிறார். அப்பொழுது அருணகிரிநாதருடைய அனைத்து துன்பங்களும் விலகியது. முருகன் தன் வீடார் அருணகிரிநாதருடைய நாவில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதுகிறார். முத்தை என்று அடி எடுத்து கொடுத்த அருணகிரிநாதர் கடல் மழை பிறந்த வெள்ளம் போல் முத்தை தருவத்தை திருநகை என்று அழகாக பாடுகிறார். இதோ அந்த பாடல். முத்தை தருவத்தை திருநகையத்தை கிரகத்தை சரவண முத்தை கொருவித்து குருபர என போதும் பத்து தலைதக்க கலைதொடு ஒற்றை கிளை ஒற்றை பொருளோடு வட்ட பகல்வட்ட திகரியில் இரவாக பத்திருக்கிறதத்தை கடவைய ஒற்றை புயல் வெற்ற தகவல் வற்றத்தோடு ரட்சி தருவரும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுரணத்த பதம் வைத்து பயிர விதி கொட்ட நிலைத்த கழுதுட கழுதாட திக்கு பெரியட்ட பயிரவதற்கு தகதக்கு தகதகு சக்கர பௌரி கத்தை கடக என போத கொத்து பறை கொட்ட கள்ளமிசை குக்கு 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 குத்தி புதைவுக்கு பிழியன புதுகூதை கற்குச்சேவன் குச்சன புறவிட்டு பழியிட்டு குழுகிரி குத்து படமொத்த பொறவிட பெருமாளே. முருகப்பெருமானை முருகரை வரவேற்க வேண்டும் என்கிறார் சமந்தாண்டார். அந்த சவாலுக்கு ஒப்புக்கொள்கிறார் அருணகிரிநாதர். சமந்தாண்டார் காளதேவியிடம் சென்று நாளை உன் மகனை நீ எங்கும் செல்லவிடக் கூடாது என்று வேண்டுதல் வைக்கிறார். அப்பொழுது காளதேவியும் ஒப்புக்கொள்கிறார். காளதேவி முருகரிடம் சென்று நாளை நீ எங்கும் நேரடியாக செல்லக்கூடாது என்கிறார். அதற்கு முருகரும் ஒப்புக்கொள்கிறார். அடுத்த நாள் சபை கூடியது. அருணகிரிநாதரும் வருகிறார், சமந்தாண்டாரும் வருகிறார். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை முருகா முருகா என்று மனமுருகி அழைக்கிறார். ஆனால் முருகப்பெருமான் வரவே இல்லை. அப்பொழுது அனைத்து தெய்வங்களும் ஆட மகிழுமாடி நீயாட வரவேண்டும் என்று
பாடல். அதல சேர நாராட விழுவேறு மீதாட அபின காலி தானாட அவனோடன் சென்று ரதிர வீசி வாடாடும் விரையிறேறி மாறாட அறிவு கூற வேதாடும் மவையாட மதுரவாணி தானாட மலரின் வேது மாறாட மருகுவானுள்ளோரோட மதியாட மனசு மாமியாராட நெடியமாக நாராட மகிழுமாடி நீயாடி வரவேணும் முருகா மகிழுமாடி நீயாடி வரவேணும் கதைவிடாத தோல்விகள் எதிர்கள் வாழியாதீடு கருணாகள் வாசேனை ஒளியாக கனது காவி போவீங்க விஜயனேது தேவீங்க கனது வேற போடுது அலை மோதும் உதவி மீதிலே சாயும் உலகமோடு தீர்ப்பாட சுகது மூர்த்தி மாமாடு போலே உமையத்தான மார்பாட பிரபுர தேவ மகாராஜ உணவுமாடு பெருமானே மகிழுமாடி நீயாடி வரவேணும் முருகா மகிழுமாடி நீயாடி வரவேணும் ஜமுகா மகிழுமாடி நீயாடி வரவேணும் மகிழுமாடி நீயாடி வரவேணும் பொன்னாக மணி ஆண்டவரே மகிழுமாடி நீயாடி வரவேணும். இந்த பாடலை பாடி முடித்த பொழுது முருகப்பெருமான் அங்குள்ள தோலை பிளந்து காட்சியளிக்கிறார். ஆகவே நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் முருகப்பெருமான் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுக்குமே திருப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில கல்வி என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க நல்லா படிக்கணுமா, பெரியவர்கள் கற்ற கல்வியை மறக்காமல் இருக்க வேண்டுமா, அரசு பணிக்காக தேர்வு எழுதுபவர்கள் அதில் வெற்றி பெற வேண்டுமா, அதற்கும் ஒரு திருப்புகள் உண்டு. இந்த திருப்புகளை பாடுபவர்களுக்கு மட்டுமல்ல, பிறர் பாட கேட்பவர்களுக்கும் அதிக பலம் உண்டு. இதோ நான் பாடுகிறேன், நீங்கள் முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். பதியால் வித்தகனாகி மனதாளுத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே நிதிய நித்தியமே என்னிலே வேதப் பொருளாயோய் கதியே மரவேலே கயவூரிப் பெருமானே. அடுத்ததாக சொல்வோம். நம்மளுடைய அனைவருடைய மனதிலும் நல்ல செல்வத்துடன் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதற்கும் ஒரு திருப்புகள் உண்டு. சரள தமிழ் ஆலயத்தில் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்கு அழகாக பாடியுள்ளார். இந்த பாடலை பாடுபவர்களுக்கு மட்டும் அல்ல, பாட கேட்பவர்களுக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு அமையும். இதோ நான் பாடுகிறேன், நீங்கள் முருகப்பெருமானிடம் உறுதி வேண்டிக் கொள்ளுங்கள். சரணமவனாலயத்தில் அறிவிமிஷ வேதமிட்டு தவமுறை ஞானம் கேட்க அறியாத சடக சடமூட மட்டில் பவவினையிலே சகித்த தமையின் விடியான் மயக்கம் ஒருவேனோ கருணை புரியாதிருப்பார் ஜனகுரைகள்
அடுத்ததாக நம்ம நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஏன் சொந்த வீடு உள்ளவர்கள் கூட தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வசதிகளும் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணும், கனவு இல்லம் அமையணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்காக அண்டபதி குடியேறு என்னும் திருப்புகளை அருணகிரிநாதர் சிறுவாபுரி முருகனுக்காக அழகாக பாடியுள்ளார். இதோ அந்த திருப்புகள். அண்டபதி குடியேற மண்ட சுர குருமாற அண்ட மன மகிழ் நீர வருளாரே அந்தரியுடு குடநாடு சங்கரன் ஒரு மகிழ் கூற ஐங்குரனும் உமையாடும் மகிழ்வான மண்டலமும் முனிவேறு வெண்ணிசையும் முதவேறு மந்திரமே மகனாரும் வெகுத்தான மக்கள் வளர்ந்தார். பக்தி என்ற ஒரே எண்ணம் இல்லாமல் பல எண்ணத்தோடு கோவிலுக்கு செல்கிறோம். எதிரில் உள்ளவர்கள் என்ன சேலை கட்டியிருக்காங்க, அது பன்னாரசா காஞ்சிபுரமா விச்சுவன் விட்டுட்டு வந்திருக்கோம், யாராவது வாசி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டே சாமி கும்பிடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாமியை பார்த்துட்டு சாமிக்கு பூச்சிட்டு நல்லா அழகா இருக்கே, எத்தனை மூலமா இருக்கும், போகும்போது ஐயத்திட்ட நாம கேட்டுட்டு போகணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா போகும்போது நம்ம ஒரு பிளேட் சாப்பிட்டு வீட்டுக்கு ஒரு பிளேட் வாங்கிட்டு போனோம்னா டிஃபன் செய்யற வேலையே மிச்சம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா வரும்போது கடை வீதியில ஒரு கடையில வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஃப்ரீ போட்டுருக்காங்களே, நம்ம பார்த்துட்டு வந்தோமே, இப்ப ஆஃபர் முடிச்சு போயிருமோ, இல்ல பொருள் தீர்ந்து போயிருமோ, கடையை மூடிட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. கோவிலுக்கு வரும்போது நினைக்கக்கூடாத பல யோசனைகளோடு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் கடவுளுடைய அருள் கிடைக்கிறதுக்கு நமக்கு தாமதமாகுது. நம்ம கடவுளை ஆத்மார்த்தமா ஒரு மனதோட வழிபட்டா கடவுளின் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். ஒவ்வொரு கடவுளும் முருகா முருகா என்று நினைக்கிறேன், அவருடைய அருள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்காதா என்று நம்மளுடைய அனைவருடைய மனதிலுமே இருக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் பாத தரிசனம் கிடைக்க ஒரு திருப்புகள் உண்டு. இந்த திருப்புகள் மிகவும் பிரபலமானது அல்ல. அவனிடனிலே பிறந்து மதலகினவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனா என்று முற்பாதியின் நம்மை பற்றியும் பிற்பாதியின் முருகப்பெருமானை பற்றியும் அருணகிரிநாதர் அழகாக பாடியுள்ளார். இதோ அந்த பாடல். அவனிடனிலே பிறந்து மதலகினவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனாய் அருமடலையே மிகுந்த புதலை முடியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்த பதினாராய் சிவகலைகளாய் மிகவும் மதையோ அது கொஞ்சம் சொல்லி சொல்லி அந்த பாட்டு விசாரிச்சு அப்படின்னு மதியிலே
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். நோயற்றி வாழ்வது என்பது மிகப்பெரிய வரமும் கூட. இப்பிறவியில் நமக்கு உள்ள நோய்களை தீர்க்கவும் பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள், அதாவது உதாரணமாக சொன்னா நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா போன்றோருக்கு சர்க்கரை வியாதி போன்ற நோய்கள் இருந்தா தனக்கும் வந்துவிடுமோ என்ற பயம் உள்ளவர்கள் இந்த திருப்புகளை பாடவும் பிறர் பாட கேட்பதும் எந்தவித நோயாக இருந்தாலும் தீரும். பிறவியில் வரக்கூடிய நோய்கள் தீரும். இனி எந்த வித நோயாக இருந்தாலும் ஏற்படாது. இனி நமக்கு அடுத்த வர பிறவியானது நோயில்லாத பிறவியாக அமையும். இதோ அந்த திருப்புகள். இருவலும் ரோக முயலதென்பாத வேதி குணநாசி விடமேறி நீரில் விடாத தலைவலி சோடை விரளமாலை இதையோடு பெருவயிரீகை எரி குல சோடை பெருவழி வேறு பிறவிகள் தோறும் என்னை நடியாதபடி யுனத்தார்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி யசுரப்பதாதி நடிகரனே இசை பாடி வரும் ஒரு கால கழிரவராட கடிசுட வேளை விடுமோடு கருணிகள் மீது பெரியோர்களே, முருக பக்தர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, முருகன் பெருமானின் அருணகிரிநாதரின் திருப்புகழ் செவியால் மட்டும் அல்ல இதயத்தால் சுவைத்த அனைவருக்கும் என் பணிவான நன்றி. திருப்புகழ் என்பது பாடல் அல்ல, பாடல் கவிதை அல்ல, அது இசை அல்ல, இசை அனுபவம். கூட்டு வழிபாட்டிற்கு மிகப்பெரிய அனுபவம், மிகப்பெரிய சக்தி உண்டு. நாம் அனைவரும் ஒரு சேர இரு கரம் கூப்பி நான் சொல்வதை விநாயக பெருமானே, விநாயக பெருமானே, முத்துமாரி தாயே, முத்துமாரி தாயே, நாகமலை ஆண்டவரே, நாகமலை ஆண்டவரே, இங்கு கூடியுள்ள அனைவரின் வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டும். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியம், ஆயுள், அறிவு, கல்வி, பொருட்செழிப்பு, குடும்ப ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம், நல்ல சந்ததி, நல்ல நண்பர்கள், நற்குணங்கள், மன அமைதி, பொறுமை, தைரியம், பக்தி, புகழ், இறைச்செல்வம் ஆகிய 16 செல்வங்களும் நிறைவாக கிடைக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.